உங்க எல்லாருக்கும் எம்மா வாட்சன் அப்படின்னு சொன்னாலே ஹாரி பாட்டர் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஹாரி பாட்டர் இல்லாம எம்மா வாட்சன் நடிச்ச வித்தியாசமான 5 படங்களை பத்தி பார்க்கலாம் வாங்க. 5ஆவதா நம்ம பார்க்க போற படம் ரிக்ரெஷன். இந்த படத்துல எம்மா வாட்சன் ஏஞ்சலா அப்படிங்கிற ரோல் தான் பிளே பண்றாங்க. இது ஒரு த்ரில்லர் படம். இதுல ஏஞ்சலா சாத்தானோட சடங்குல இருந்து தப்பிச்சு வந்ததா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. ஒரு கட்டத்துல இன்வெஸ்டிகேஷன் ஆழமா போகும்போது அவங்க சொல்றது உண்மையா இல்ல பொய்யானே போலீஸுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இதே சந்தேகத்தை படம் முடியும் போது ஆடியன்ஸ்க்கே வர வச்சிருப்பாங்க. இந்த படத்தை எம்மா வாட்சன் சூஸ் பண்ணதுக்கு காரணம், எம்மா வாட்சன் அப்படின்னாலே ஃபேண்டசி மூவிஸ் மட்டும் தான் நடிப்பாங்கன்னு இருந்த ஒரு பிம்பத்தை உடைக்கிறதுக்காக இந்த ஹாரர் மூவில இவங்க நடிச்சாங்க. வித்தியாசமான எம்மா வாட்சன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. 4ஆவதா நம்ம பார்க்க போற படம் கொலோனியா. இந்த படமும் ரிக்ரெஷன் வந்த அதே வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. இது 1970ல நடந்த ராணுவ சர்வாதிகாரிகளோட உண்மையான கொடூர கதைய படமா எடுத்திருக்காங்க. இதுல நம்ம எம்மா வாட்சன் லீனா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இதுல அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு கல்ட் குரூப் மூலமா கடத்தப்படுறாரு. அதனால சந்தோஷமா போயிட்டு இருந்த இவளோட வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறுது. சோ அவளோட காதலனை விட்டு கொடுக்க முடியாம தன்னோட உயிரை பணயம் வச்சு அவனை காப்பாத்துறதுக்காக இவளும் அந்த கல்ட் குரூப்ல போய் மாட்டிக்கிறா. சோ அவங்க தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் கதை. இது சுதந்திரத்துக்காக போராடுறதையும் காதல் எவ்வளவு வலிமையானது அப்படிங்கறதையும் காட்டுற ஒரு த்ரில்லர் படமா இருக்கும். இது உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்ததுனால படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. 3ஆவதா நம்ம பார்க்க போற படம் தி பிளிங் ரிங். இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எம்மா வாட்சனுக்கு இருந்த நல்ல பெண் அப்படிங்கிற பேரு சுத்தமா போயிடுச்சு. ஏன்னா அவங்க இந்த படத்துல புகழ் வெறி கொண்ட ஒரு பொண்ணா நடிச்சிருந்தாங்க. சோ ஃபேன்ஸுக்கு அது பிடிக்காததுனால அவங்க அந்த டைம்ல ரொம்பவே வெறுக்கப்பட்டாங்க. இதுவும் ஹாலிவுட்ல நடந்த ஒரு உண்மையான கிரைம் வச்சுதான் இந்த படத்தை எடுத்தாங்க. அதாவது பிரபலமானவங்களோட வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி அவங்களோட ட்ரெஸ், நெக்லஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு எஸ்கேப் ஆகிற ஒரு குரூப்போட கதை. இது புகழ் அதிகமா வேணும்னு ஆசைப்படுற வெறி, அப்புறம் பணம் மேல இருக்கிற பேராசை, இது எல்லாமே கலந்த ஒரு திருட்டு குரூப்போட ஸ்டோரி. நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா இப்படி ஒரு படத்துல எப்படி எம்மா வாட்சன் நடிச்சாங்கன்னு உங்களுக்கே டவுட் வரும். சோ இந்த மூவி ஆல்ரெடி பார்த்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. 2ஆவதா நம்ம பார்க்க போற படம் நோவா. இது பைபிள்ல வர்ற ஃபேமஸ் ஆனா வெள்ளப்பெருக்கு கதை. இந்த படத்துல எம்மா வாட்சன் இலா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த கேரக்டர்ல நடிக்கிறத எம்மா வாட்சன் ஒரு லட்சியமாவே வச்சிருந்தாங்க. அந்த லட்சிய கனவு 2014ல நோவா அப்படிங்கிற படம் மூலமா நிறைவேறிடுச்சு. இதுல எம்மா நம்பிக்கை, உயிர் வாழ்வு, அப்புறம் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான மனிதர்களோட போராட்டத்துல சிக்கி தவிக்கிற ஒரு பொண்ணாதான் நடிக்கிறாங்க. இந்த படம் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும். உலகம் அழிய போற அந்த கடைசி நொடியில மக்கள் என்ன மாதிரி முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க அப்படிங்கறத காட்டியிருப்பாங்க. இது உண்மையாவே ஒரு சூப்பரான மூவி. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. கடைசியா நம்ம பார்க்க போற படம் தி சர்க்கிள். இதுதான் எம்மா வாட்சன் கடைசியா நடிச்ச உருப்படியான ஒரு படம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்த லிட்டில் விமன் படம் சரியான குப்பை படம். அதுக்கப்புறம் எம்மா வாட்சன் இப்போ வரைக்கும் எந்த படமும் நடிக்கல. ஃபியூச்சர்ல நடிக்க போறதாவும் அனௌன்ஸ் பண்ணல. இதுல எம்மா வாட்சன் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிக்கிறாங்க. இவங்க ஒரு டெக் கம்பெனில வேலை செய்யறாங்க. ஆரம்பத்துல நல்லா போயிட்டு இருந்தாலும் போக போக எதுவுமே அவங்க நினைச்ச மாதிரி இல்ல. சோ அவங்க ரொம்பவே டீப்பா அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்பதான் அவங்க ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கம்பெனி சிசிடிவி, அப்புறம் எல்லாரையும் பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்க டெக்னாலஜி, இதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. சோ தனி உரிமைக்காக போராடுற ஒரு படம் தான் இது. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நீங்க இந்த லிஸ்ட்ல எந்த படத்தெல்லாம் பார்த்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்கிரீன்ல தெரியிற வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பை.